பிரியமானவர்களே, ஞானிகள் என்பதற்கு முதிர்ந்தவர்கள் என்றால் ஞானிகளாய் இருக்க முடியும் என்பதல்ல, அல்லது உலகத்தில் எல்லாவற்றையும் கற்று அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் சிறந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், ஆகவே நான் ஞானி என்று சொல்வதற்கும் அல்ல. ஞானி என்பது தேவ பயத்தினால் ஏற்படுகின்ற ஒரு உண்மையான கருத்து. அதாவது ஒருவன் ஞானி என்றால் அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே, தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதனாலே, அவரை கொண்டு உள்ள உணர்வுகளாலே அவன் பரிபூர்ணமான ஞானியாக இருக்க முடியும். யோபு புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். யோபின் நண்பர்கள் மூவரும் தங்கள் அகன்ற அனுபவம், ஆராய்ச்சி ஆகியவற்றிலிருந்து அகழ்ந்தெடுத்த ஞான முத்துகளை யோபின் முன் கொட்டினர். இவர்கள் மூவரும் வயது நிறைந்தவர்கள், முதியவர்களாக இருக்கின்றனர். அதில் எலிகு என்பவன் அந்த முதியவர்களில் அவன் சிறியவனாக, அவர்களிடத்தில் ஒரு இளைஞனாக இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். அவர்கள் அனைவரும் மிகுந்த அனுபவங்களை உடைய முதியோராக இருந்தனர். சமூகத்தில் நன்மதிப்பு மிக்க பெரியவர்களாகவும் இருந்தனர். ஆயினும் அவர்களது ஞான குவியலால் யோபின் வேதனை குறையவில்லை. யோபு அணிந்து கொண்டிருந்த பாடுகள் பற்றிய தவறான அணுகுமுறையை மாற்றவும் முடியவில்லை. அவர்கள் யோபை சரியான குற்ற உணர்வுக்கு நேராக வழிநடத்த முடியாது. அவரை குற்றம் சாட்டி பெருமை கொண்டாடினர். இவர்கள் செயல் யோபுக்கு உதவிக்கு பதிலாக உபத்திரமாக இருந்தது. அப்போது அந்த மூவரில் இளைய மனிதன் எலிகு திடீரென தமது பணிக்களத்தில் கால் பதித்தார். இவர்களிலே இளைஞராக இருக்கிறார், ஆனால் தேவ உணர்வு உள்ளவர் என்கிறதை அவர் மூலமாக அறிய முடியும். முதியோரின் தவறான குற்றச்சாட்டையும் யோபின் தவறான புரிந்து கொள்ளுதலையும் சுட்டி காட்டிக்கொண்டு தேவனின் பண்பை வெளிப்படுத்தி காட்ட துணிந்தனர். அவ்வேளையில் அவர் உரைக்கிறது தான் அந்த 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்பது. அருமையானவர்களே, நம்முடைய ஞானத்திற்கு அதாவது நாம் வயது நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அல்லது திறமை மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதல்ல. நரமுடியும் ஞானமும் ஒருமித்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்களிடம் ஒழுக்கம், நுண்ணறிவு, ஆன்மீக முதிர்ச்சி ஆகியன இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதுக்கு நேர்மையாக இளைஞர்கள் எல்லாரும் அறிவினரும் ஆன்மீக பக்குவமும் இல்லாதவர்களும் ஒழுக்க கெட்டவர்களுமாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. வேதாகமத்தில் அநேக இளைஞர்களை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய சாதனைகளெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர்கள், இளைஞர்களாகவும் சாதாரணமான மக்களாக இருந்தார்கள். அதாவது வேதாகமத்தில் புத்தி உள்ள, பக்தி உள்ள பல இளைஞர்கள் நாம் பார்க்கும்போது ஆபேல், யோபு, சாமுவேல், தாவீது, சாலமோன், எலிகு, தீமோத்தேயு போன்றவர்கள் இதற்கு சிறந்த சான்றாளர்களாக, சிறப்பு மிக்க ஒரு மனிதர்களாக காணப்பட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான காரியங்களை இவர்கள் சாதித்தனர். அதோடு கூட அவருடைய வாழ்க்கையில் எந்த அனுபவமும் முதிர்ச்சியும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் காணப்பட்டது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வழிகளிலே அவர்கள் நடக்கிறவர்களாக மாத்திரம் இருந்தார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சாமுவேலோடு கூட கர்த்தர் அவர் எப்போதும் நிலைத்திருந்தார். ஆபேலுடைய வாழ்க்கையில் அவன் குற்றமற்றவனாக இருந்தாலும் அவனை இன்றும் பேசும்படியான நிலைக்கு அவனுடைய வாழ்க்கை வேதத்தில் ஒரு சிறந்த இடத்துல
அதுவும் மனிதர்களே முதலிடமாக இருந்தது. தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது மாத்திரமல்லாமல் அவன் கர்த்தருக்குள்ளாக எப்போதும் நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்தினால சகல சாதனைகள் செய்கிறவனாக இருந்தான். சாலமோனுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு ஞானத்தையும் அறிவும் பெற்று அவன் வாழ்ந்தான். காரணம், அவன் இந்த தேசத்தை ஆளும்படியான ஞானம் ஒன்று மாத்திரம் எனக்கு தேவை என்பதை அவன் கேட்டு அறிந்து பெற்றான். இதுபோல எலிகு வாழ்க்கையிலும் தீமோத்தேயு வாழ்க்கையிலும் அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றன. இவர்களெல்லாம் இளைஞர்கள் தான். ஒருவரை ஞானியாக்குவது அவரது அனுபவமோ குலமோ தத்துவங்களோ அல்ல, தேவனிடம் அவர் கொண்டு இருக்கும் உறவின் தன்மை ஆகும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யோபு 28:28 வசனத்தில் வாசிக்கும்போது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இது யோபு உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒருவரை ஞானியாக்குவது அவரது அனுபவமோ குலமோ தத்துவங்களோ அல்ல, ஆனால் தேவனிடத்தில் அவருக்கு பயந்து தங்களுடைய பொல்லாப்பை விட்டு விலகுவதும் அதை தேவனுடைய பார்வையில் ஞானமும் புத்தியும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதியோரை அனைத்திலும் மடமையாக பின்பற்றுவதையும் இளைஞரை எப்பொழுதும் அற்பமாக எண்ணுவதையும் நாம் விலக்கிவிட வேண்டும். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனாலும் அவரை சார்ந்திருக்கிற ஒரு ஜீவனத்தினால இந்த உலகத்தில் சிறந்த பரிபூர்ணமான ஞானம் உள்ளவர்களாக ஞானிகளாக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு அந்த ஞானத்தினால ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.